வணக்கம் நண்பர்களே. இப்போ ரொம்ப டாப்பிக்கில் ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்க விஷயம் என்னன்னா, தளபதி விஜய் அவர்கள் ஆரம்பித்த தமிழக வெற்றிக் கழகம். வெற்றிக் கழகமா தோல்விக் கழகமா அப்படிங்கிறது சட்டமன்ற தேர்தல் 2026 தாங்க முடிவு பண்ணும். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா, அவர் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. கட்சி ஆரம்பிச்சுட்டு என்ன சொல்லியிருக்காரு, என்ன மாதிரி அவர் அடுத்த கட்டம் இருக்க போகுது அப்படிங்கிற பல முக்கியமான தகவல்கள் நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் எம்ஜிஆர் போல வெற்றி பெறுவாரா, இல்லை விஜயகாந்த் அவர்கள் போல சறுக்குவாரா அப்படிங்கிறத இந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலில் நின்று இருந்தார்னா தெரிஞ்சிருக்கும். பட் பார்த்தீங்கன்னா, அவர் 2026 சட்டமன்ற தேர்தலில் தான் நிற்க போகிறதா அறிவிச்சிருக்காரு. எம்ஜிஆர் அவர்கள் பார்த்தீங்கன்னா, ஆரம்ப கட்டத்தில் திமுகவில் இருந்து தனக்கு ஒரு பதவி கிடைக்கல அப்படிங்கிறதுக்காக அதிமுக அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்சி ஆரம்பித்து மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சாருங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா, இன்றளவும் நடிகர்களுக்கு பார்த்தீங்கன்னா, அது ஒரு முக்கிய ஒரு பங்கு வகிக்குது. அதாவது நடிகர்களாக இருந்தால் கண்டிப்பாக ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு விதையை எம்ஜிஆர் அவர்கள் போட்டிருக்காரு. ஸோ அதே போல் அடுத்ததாக விஜயகாந்த் அவர்கள் பார்த்தீங்கன்னா, கட்சி ஆரம்பித்து ஆரம்பத்தில் சறுக்கனாலும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2011 தேர்தலில் ஒரு மிகப்பெரிய வெற்றியை பதிவு செஞ்சார். அதற்கு பிறகு உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய கட்சி சறுக்க ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்னே சொல்லலாம். ஆனால் எம்ஜிஆர் அவர்கள் அப்படி கிடையாதுங்க. அவருடைய கட்சி இன்றளவும் வளர்ந்து நிற்கிது. ஸோ அதுபோல் விஜய் அவர்களோட கட்சி எந்த மாதிரி இருக்கும், அதாவது நிலைத்து நிற்குமா இல்லை சறுக்குமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஏதோ ஒரு வாய்ப்பு எந்த இடத்துலையும் நமக்கு கிடைக்கும். அந்த வாய்ப்பை சரியாக விஜய் அவர்கள் பிடிச்சிட்டாருன்னா கண்டிப்பாக சிஎம் ஆயிடலாம் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாத ஒரு உண்மைங்க. அதாவது சரியான காலகட்டத்தில் எம்ஜிஆர் அவர்கள் கரெக்டாக அரசியலுக்கு வந்தபோது அவருக்கு ஏகப்பட்ட ரசிகர்கள் இருந்தாங்க. அப்போ அவர் வந்ததுனால கரெக்டாக முதலமைச்சர் ஆயிட்டார். விஜயகாந்த் அவர்கள் சரியான காலகட்டத்தில் வரலனாலும் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி அவருடைய கட்சிகள் ஒரு சிஎம் ரேஞ்சுக்கு வளர்ந்துட்டு வரும்போது அவருடைய உடல்நிலை சரியில்லாமல் போயிடுச்சு அப்படின்னே சொல்லலாம். அதற்கு பிறகு தேவையில்லாத பிரச்சனைகளில் மாட்டி அப்படியே சருங்கிட்டார். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, ரஜினி அவர்கள் ரொம்ப நாளாக கட்சி ஆரம்பிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தார். அவருக்கு 2-3 வாய்ப்புகள் இருந்தும் நம்ம ஆழம் தெரியாமல் காலை விட்டு மாட்டிக்கக்கூடாது, இருக்கிற பேரை கெடுத்துக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவர் பார்த்தீங்கன்னா அப்படியே விலகி போயிட்டாரு அப்படின்னே சொல்லலாம். சரி, ஓகே. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம், முதல்ல பார்த்தீங்கன்னா தமிழக முன்னேற்ற கழகம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில அரசியல் புரசலான செய்திகள் வெளியாயிருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா தாவேகா, அதாவது தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிறது உறுதியாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். சரி, ஓகே. அப்படி என்னதான் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். அதாவது தலைவர் விஜய் அப்படிங்கிற மாதிரி தான் போட்டிருக்காங்க. ஸோ அதே போல் ரைட் சைடு பார்த்திங்கன்னா பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அட்ரஸ் பார்த்திங்கன்னா பனையூரில் இருக்க அவருடைய பண்ணை வீடு பார்த்திங்கன்னா இனிமேல் கட்சி அலுவலகமாக செயல்படும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே. மேலே இதில் என்ன எழுதியிருக்காங்கன்னா, என்னுடைய தாய் தந்தைக்கு அடுத்து எனக்கு பெயர் புகழ் மற்றும் எல்லாமும் கொடுத்த தமிழ்நாட்டு மக்களுக்கும் தமிழ் சமுதாயத்திற்கும் என்னால் முடிந்த வரையில் இன்னும் முழுமையாக உதவ வேண்டும் என்பதே என்னுடைய நீண்டகால எண்ணம் மற்றும் விருப்பம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் எண்ணி துணிக கருமம் என்பது வள்ளுவன் வாக்கு. அதன்படியே தமிழக வெற்றிக் கழகம் என்கின்ற பெயரில் எமது தலைமையிலான அரசியல் கட்சி துவங்கப்பட்டு இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்ய எமது கட்சியின் சார்பில் இன்று விண்ணப்பம் செய்யப்பட்டுள்ளது. முன்னதாக 25/1/2024 அன்று சென்னையில் நடைபெற்ற மாநில பொதுக்குழு மற்றும் செயற்குழு கூட்டத்தில் கட்சியின் தலைவர் மற்றும் தலைமைச் செயலக நிர்வாகிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டு கட்சியின் அரசியலமைப்பு சட்டம் மற்றும் சட்ட விதிகள் பைலாஸ் முறைப்படி ஒப்புதல் வழங்கப்பட்டு அனைத்து பொதுக்குழு உறுப்பினர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்று மக்கள் விரும்பும் அடிப்படை அரசியல் மாற்றத்திற்கு வழிவகுப்பதுதான் நமது இலக்கு. தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரம் கிடைக்கப்பெற்ற பின் வரும் நாடாளுமன்ற தேர்தல் முடிந்தவுடன் தமிழ்நாடு சார்ந்த கொள்கைகளின் வெற்றிக்கும் தமிழ்நாட்டு மக்களின் உயர்வுக்குமான எமது கட்சியின் கொள்கைகள், கோட்பாடுகள், கொடி, சின்னம் மற்றும் செயல் திட்டங்கள் முன்வைத்து மக்கள் சந்திப்பு நிகழ்வுகளுடன் தமிழ்நாட்டு மக்களுக்கான நம் அரசியல் பயணம் துவங்கும். ஸோ ரொம்ப தெளிவாக பிளான் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ பதிவு பண்ணுறாங்க. இப்போ பதிவு பண்ணிவிட்டு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு படம் நடிச்சிட்டு இருக்காரு. அது முடிஞ்ச பிறகு சட்டமன்ற தேர்தல், அதாவது 2026 வரக்கூடிய தேர்தலில் வெற்றி பெறணும் அப்படிங்கிறதையே நோக்கமாக வச்சு பார்த்தீங்கன்னா அவங்க காய் நகர்த்திட்டு வராங்க. ஸோ இந்த இடைப்பட்ட காலத்தில் எமது கட்சியின் தொண்டர்களை அரசியலமைப்புப்படுத்தி அமைப்பு ரீதியாக அவர்களை தயார் நிலைக்கு கொண்டு வரும் பணிகளும் கட்சியின் சட்ட விதிகளுக்கு உட்பட்டு ஜனநாயக முறையில் பொறுப்பாளர்களை தேர்ந்தெடுத்து உள்கட்டமைப்பை வலுப்படுத்தும் பணிகளும் தீவிரமாக செயல்படுத்தப்படும். தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரம் மற்றும் கட்சி விரிவாக்க பணிகளுக்கு தேவையான கால அவகாசத்தை கணக்கில் கொண்டே தற்போது எமது கட்சி பதிவிற்காக விண்ணப்பம் செய்யப்பட்டுள்ளது. வரும் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் நாம் போட்டியிடுவதில்லை என்றும் எந்த கட்சிக்கும் நம் ஆதரவு இல்லை என்றும் பொதுக்குழு மற்றும் செயற்குழுவில் முடிவைக்கப்பட்டுள்ளது என்பதையும் தாழ்மையுடன் இங்கு தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ 2024 தேர்தலில் அவங்க போட்டி போடுறது இல்லைங்க, யாருக்கும் ஆதரவும் கொடுக்க போகிறது இல்லைங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஒரு தெளிவாக இருக்காங்க. இறுதியாக என்னை பொறுத்தவரையில் அரசியல் மற்றொரு தொழில் அல்ல,
அது ஒரு புனிதமான மக்கள் பணி. அரசியலின் உயரம் மட்டுமல்ல, அதன் நீளம் அகலத்தையும் அறிந்து தெரிந்து கொள்ள எம் முன்னோர் பலரிடமிருந்து பாடங்களை படித்து நீண்ட காலமாக என்னை அதற்கு தயார்படுத்தி மனதளவில் பக்குவப்படுத்தி கொண்டு வருகிறேன். எனவே அரசியல் எனக்கு பொழுதுபோக்கு அல்ல, அது என் ஆழமான வேட்கை. அதில் என்னை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளவே விரும்புகிறேன். என் சார்பில் நான் ஏற்கனவே ஒப்புக்கொண்டுள்ள இன்னொரு திரைப்படம் சார்ந்த கடமைகளை கட்சி பணிகளுக்கு இடையூறு இல்லாத வகையில் முடித்துவிட்டு முழுமையாக மக்கள் சேவைக்கான அரசியலில் ஈடுபட உள்ளேன். அதுவே தமிழ்நாட்டு மக்களுக்கு நான் செய்யும் நன்றி கடனாக கருதுகிறேன். ஸோ அதாவது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் அவர் படம் நடிக்க போகிறதா கிடையாதுங்க. கடைசியாக ஒரு படம் வந்து பார்த்திங்கன்னா ஏற்றிருக்காரு. அந்த படத்தை மட்டும் நடித்து முடிச்சுட்டு அதோட சரி அதுக்கப்புறம் நான் வந்து படத்தில் நடிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெறுமா தோல்வி பெறுமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இன்னொரு முக்கியமான ஒரு விஷயங்க, ஒரு 50 ஆண்டு காலமாக தமிழக மக்களில் இருக்க நிறைய பேருக்கு இல்லாத ஒரு இல்லாத ஒரு புரிதல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரே விஷயந்தான். என்னங்க மாற்றமே நடக்கலை, திமுக வந்து இப்போ ஆட்சிக்கு வந்துட்டாங்க அப்படின்னா திமுக சரியில்லை, எதுவுமே பண்ணலை, வேஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க. அதிமுக வந்தாலும் அதிமுக சரியில்லை, அதிமுக எதுவுமே பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்த முறை என் ஓட்டு திமுக கேட்குறேன். திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு திமுக சரியில்லை, என் ஓட்டு அதிமுகவுக்கு. இப்படியே மாற்றி மாற்றி போயிட்டு இருக்க ஒரு இடம் வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு விஜய் அவர்கள் களத்துக்குள்ளே வந்ததுனால மாறி மேபி திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் ஓட்டு போட்டுட்டு இருந்தவங்க தளபதி விஜய் அவர்கள் வந்தால் என்னதான் பண்ணுவார் அதை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மேபி ஒரு சிலர் ஓட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா படித்தவங்க இதுக்கு முன்னாடி அதாவது நீங்கள் நல்லா ஒரு கணக்கெடுத்து பார்த்தீங்கன்னாவே தெரியும், 2000க்கு முன்னாடி பிறந்தவங்க இல்லை 90ன்னு வச்சுக்கலாம், 1990க்கு முன்னாடி பிறந்தவங்க எல்லாம் படிப்பறிவு கொஞ்சம் கம்மியாக தான் இருப்பாங்க. ஒரு +2 அந்த மாதிரி தான் படிச்சிருப்பாங்க. பட் அந்த 1990 95க்கு பிறகு எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ரேஷியோ எடுத்து பார்க்கும்போது நல்லாவே 12க்கு அப்புறம் படித்தவங்க நிறைய பேர் இருப்பாங்க. பிஇ படித்தவங்க, இன்ஜினியரிங் படித்தவங்க, இன்னும் நிறைய படித்தவங்க, வெவ்வேறு படிப்பு படித்தவங்க, பட்டப்படிப்பு படித்தவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அந்த காலத்தில் எந்த ஒரு தவறுகள் நடந்தாலும் அது வெளியே தெரியாது, அது வந்து பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது. பட் இன்றைய காலத்தில் சாதாரண ஒரு சின்ன மிஸ்டேக் எங்கேயாவது ஒரு ஊரில் நடந்தால் கூட அதை வீடியோவே எடுத்து ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம்னு வைரல் பண்ணிடுறாங்க, எல்லா இடத்துக்கும் தெரிய ஆரம்பிச்சிடுது. அதனால் கட்சி பேர் முழுமையாக கெட்டு போயிடுது அப்படின்னே சொல்லலாம். ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் திமுகவும் சரி அதிமுகவும் சரி ஒரு எப்படி சொல்கிறது ஒரு பின்னோக்கி தான் இருக்காங்க இந்த சமூக வலைதளங்களால். ஆனால் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அந்த 90க்கு முன்னாடி இருக்கவங்க எல்லாம் தொடர்ந்து எங்கள் குடும்பமே அதிமுகப்பா, எங்கள் குடும்பமே திமுகப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறவங்க இருப்பாங்க. பட் திமுகவில் அந்த தொகுதியில் யார் நிற்கிறாங்கன்னு தெரியாது, என்ன பண்ணாங்கன்னு தெரியாது, திமுகவால் இவங்க என்ன பயனடைஞ்சாங்க, அதிமுகவால் இவங்க என்ன பயனடைஞ்சாங்க அப்படிங்கிறதும் தெரியாது. ஒரே ஒரு விஷயந்தான், 4 பேர் ஒரு இடத்துல உட்காந்து பேசுகிறாங்க அப்படின்னா நான் திமுக நீ அதிமுக, நாம் 2 பேர் சண்டை போட்டுக்குவோம், என் கட்சி தான் ஜெயிக்கும் உன் கட்சி தான் ஜெயிக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த டீ கடையில் உட்காந்து சும்மா பேசுகிறதுக்கு மட்டும்தான் அவங்களுக்கு அந்த கட்சி பயன்படுமே தவிர எந்த இடத்துலையும் அவங்களால வந்து பார்த்திங்கன்னா இங்கே காலங்காலமாக வந்தாங்க எந்த இடத்துலையும் பயன்பெற்று இருக்க மாட்டாங்க. ஆனால் இனி வேறு ஜென்ரேஷன் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி இருக்கவே இருக்காது. ஸோ மாற்றி போடலாம், ஏதோ ஒன்று பண்ணலாம், இந்த மாதிரி பண்ணலாம், அவங்க எனக்கு என்ன பண்ணாங்க, அதாவது கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க என்ன பண்ணாங்க நான் ஏன் போடணும் அப்படிங்கிற மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. பட் ஒரு மாற்றத்திற்கான ஒரு நேரம் வரும். ஸோ அதை சரியாக புரிஞ்சுக்கிட்டு தனக்கு ஆதரவு இருக்குது, இந்த ஆதரவு ரஜினி அவர்களுக்கு இருந்தது, பட் ரஜினி அவர்கள் இறங்கியிருந்தா கூட இந்த அளவுக்கு பண்ணியிருப்பாரா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி தான். பட் விஜய் அவர்கள் இறங்கியிருக்காரு, பட் என்ன பண்ண போகிறாரு அப்படிங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். விஜய் அவர்கள் ஆரம்பத்திலிருந்தே தூண்டினது ஒரு விஷயம் என்னன்னா தலைவா படத்தில் இருந்து அதாவது வந்து அரசியலில் வரக்கூடாது, வளர விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பல பேர் பல விதங்களில் பல விஷயங்கள் பண்ணாங்க. பட் இந்த முறையும் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா பெரிய கட்சிகள் பெரிய இடங்களில் இருந்து ஒரு சில பிரச்சனைகள் பண்ணுவாங்க. பட் அதெல்லாம் தாண்டி சமாளித்து விஜய் அவர்கள் அரசியலில் வந்து ஜெயிப்பாரா தோப்பாரா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கும். கமல் அவர்கள் கூட தான் வந்து சினிமாவில் இருந்தார், கட்சி ஆரம்பிச்சிட்டாரு, அவருக்கு என்ன வாக்கா கிடைச்சது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்கலாம். பட் உங்கள் மனசாட்சிப்படி நம்ம யோசிச்சும் பார்க்கணும், கமல் அவர்களோட ஃபர்ஸ்ட் டே ஷோ படத்தை எத்தனை பேர் முந்தி அடித்து போய் பார்த்தாங்க அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி தான். பட் விஜய் அவர்களோட படத்தை முந்தி அடித்து போய் பார்த்தாங்க, ஏதோ ஒரு ஈர்ப்பு, சினிமா முகம் அந்த முகம் எந்த முகமாக இருக்கட்டுமே. ஸோ மேபி இவங்க வந்து போனாங்க அந்த மாதிரி பார்த்தாங்க அதனாலலாம் ஓட்டு போட்டுருவோமா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்கலாம்.
பட் என்ன இப்போ இருக்கிறதுல என்னத்தை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக சாதிச்சிட்டீங்க அப்படிங்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக பார்க்கப்பட்டு வருது. ஸோ என்ன நடக்கும், முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்னா அவருக்கு நம்ம ஒரு ஆதரவு கொடுத்து தான் பார்க்கணும். பட் அவர் வந்தால் என்ன பண்ணுவார் என்ன பண்ண மாட்டார் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சம் தான் தெரிய வரும். எப்படி அதிமுக திமுக போல ஒரு பெரிய கட்சியாக வளர்ந்து திரும்பவும் வந்து நல்லது பண்ணுவாரா, இல்லை அதிமுக திமுக வளர்ந்து இதே மாதிரி தான் இருப்பாரா, அல்லது இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா நாம் தமிழர் கட்சி அதே போல் வந்து பார்த்திங்கன்னா பாஜக போன்ற சிறு சிறு கட்சிகள் எந்த அளவுக்கு கொஞ்சமாக முயற்சி பண்ணிக்கிட்டு 5லேருந்து 8-9% வாக்குகள் வாங்குறாங்களோ அதே போல் இவரும் வாக்குகள் வாங்குவாரா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. பட் என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம பொறுத்துன்னு தான் பார்க்கணும். பட் இவர் யாரோட அதுக்கப்புறம் கூட்டணி அமைப்பார், கூட்டணியை பற்றி பேசும்போது இவர் கூட்டணி அமைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். பட் என்ன பண்ணுவார் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்த்துக்கலாம். உங்களுடைய ஆதரவு இவருக்கு இருக்கா இல்லையா அதை மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக சொல்லுங்கள். ஆதரவு இருந்தால் அந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். கமெண்ட்ஸில் இருந்தால் ஆதரவு இல்லை அப்படின்னா ஏன் ஆதரவு இல்லை அப்படிங்கிறதையும் கீழே சொல்லுங்கள். மேபி ஒவ்வொருத்தரோட கண்ணோட்டம் ஒவ்வொரு மாதிரி இருக்கலாங்க. யாரும் நம்ம ஓட்டு வந்து நீங்கள் உங்களுக்கு தான் போடணும்னு கட்டாயப்படுத்தக்கூடாது முதல்ல. பட் உங்கள் பார்வை எப்படி இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணலாம். நன்றி, வணக்கம்.